இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுவோம். ஏசாயா 40 அதிகாரம் 3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். இதே வசனத்தை ஆங்கில வேதத்திலே நாம் வாசிக்கும் போது clear the way for the Lord in the wilderness, remove the obstacles, make straight and smooth in the desert, a highway for our God என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வழியிலே இருக்கிற தடைகளை அகற்றி போடுவோம். வனாந்தரமான பாதையிலே தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். எப்படி செவ்வைப்படுத்தப்படும் என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். ஜனங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு பாதைகள் செவ்வைப்படுத்த வேண்டும் என்று ஏசாயா யோவானுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்திலே கூறினார். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் மத்தேயு 3 அதிகாரம் 3 மார்க்கு 1 அதிகாரம் 3 லூக்கா 3 அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களிலும் நாம் வாசிக்கலாம். யோவான் இயேசுவின் முதல் வருகையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கித்தார். ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார்கள். இயேசு தன்னிடத்தில் வர கண்டதும் யோவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இவ்வாறு யோவான் ஸ்நானகன் முதலாம் முறை இரட்சகராக வந்த இயேசுவுக்கு இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வழியை ஆயத்தப்படுத்தினார். இயேசுவின் 2ஆம் வருகை சமீபமாயிருக்கிறது. நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையிலே அவர் இரட்சகராக அல்ல, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் இந்த தலைமுறையிலே தெரிந்து கொண்டார். ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஏசாயா 40 அதிகாரம் 10 இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிரதிபலன் தருவார். ஒரு சிறு கதையின் மூலம் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு ராஜா தன் நாட்டு குடிமக்களின் வசதியான போக்குவரத்துக்காக நெடுஞ்சாலையை கட்டினார். பின் அந்த நெடுஞ்சாலையை பொதுமக்கள் எல்லோரும் உபயோகப்படுத்தும் முன்பாக எல்லோரையும் உற்சாகப்படுத்தும்படி ஒரு போட்டியை வைத்தார். அந்த போட்டியில் அந்த நாளில் யார் அந்த நெடுஞ்சாலையை சிறப்பாக கடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை கொடுப்பதாக கூறினார். போட்டி நாளும் அறிவிக்கப்பட்டது. அன்று எல்லோரும் மிகவும் ஆயத்தத்துடன் வந்திருந்தார்கள். சிலர் ரதங்களில் வந்தார்கள், சிலர் மிகவும் அழகான உடை அணிந்திருந்தார்கள், சிலர் வசதியாக ஓடுவதற்கு ஏற்றபடி விசேஷித்த காலணி அணிந்திருந்தார்கள். எல்லோரும் முதல் ஓடி வருபவர்களுக்குத்தான் ராஜா பரிசு கொடுப்பார் என்று நினைத்து வேகமாக ஓட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை காட்ட வேகமாக ஓடினார்கள். அந்த நெடுஞ்சாலை முடிவிலே ராஜா நின்று கொண்டிருந்தார். பல மணி நேரங்கள் பயணித்து அந்த நெடுஞ்சாலையை ஒவ்வொருவரும் கடந்து ராஜாவை சந்தித்தார்கள். ராஜா ஒவ்வொருவரையும் பார்த்து நெடுஞ்சாலை எப்படி இருந்தது என்று கேட்டார். ஒவ்வொருவரும் ராஜாவை பார்த்து, நெடுஞ்சாலை மிகவும் நன்றாக இருந்தது, ஆனால் வரும் வழியில் ரோட்டின் நடுவே ஒரு பெரிய பாறை இருந்தது, அந்த பாறையை சுற்றிலும் கட்டிட வேலை முடிந்த பின் இருக்கும் மீதி கற்களை அகற்றாதபடியினால் வழி செவ்வையாக இல்லை, ஆதலால் அங்கு ஜனங்கள் பயணிக்க முடியாமல் கூட்டமாக இருந்தார்கள், சிலர் திரும்பி போய்விட்டார்கள், நாங்களும் வர தாமதமானது என்றார்கள். அங்கு வந்த
ஒவ்வொருவரிடமும் ராஜா நெடுஞ்சாலை எப்படி இருக்கிறது என்று விசாரித்து கொண்டே இருந்தார். அந்த நாள் போட்டியில் கடைசியாக ஒருவர் வந்தார். அவர் மிகவும் களைப்புடனும் தூசி படிந்த வஸ்திரங்களுடனும் வந்தார். மிகவும் மரியாதையுடன் ராஜாவை வணங்கி ராஜாவிடம் தங்க காசுகள் உள்ள பெட்டியை கொடுத்தார். ராஜா அவரிடம் நெடுஞ்சாலை எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு அவர், கட்டிட வேலை முடிந்து மீதி இருந்த கற்கள் வழியிலே இருந்தது. ஓடி வரும் போது பலர் அங்கு இடறி கீழே விழுந்தார்கள். பாதை கரடு முரடாக இருந்தது. அதை நான் சரி செய்தேன். பின்பு வழியிலே பெரிய ஒரு பாறை இருந்தது. எல்லோரும் பயணம் செய்ய சிரமப்பட்டார்கள். அங்கு கூட்டமாக பலர் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய பாறையை நான் அகற்றி ஓரமாக போட்டேன். அதற்கடியில்தான் இந்த தங்க காசுகள் நிறைந்த பெட்டி இருந்தது என்றார். இந்த பெட்டி யாருடையது என்று தெரியவில்லை. அந்த பெட்டிக்கு உரிய நபரிடம் அந்த பெட்டியை கொடுத்து விடுங்கள் என்றார். அதற்கு ராஜா, அந்த பெட்டிக்கு உரிய நபர் நீங்கள்தான். இந்த தங்க காசுகள் உள்ள பொக்கிஷ பெட்டியை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு இவர், இப்படிப்பட்ட தங்க பெட்டியை நான் பார்த்ததே கிடையாது என்றார். அப்போது ராஜா, இன்றைய போட்டியில் வெற்றி பெற்ற நபர் நீங்கள்தான். நீங்கள் அந்த பாதையை செவ்வைப்படுத்தினதால் உங்களுக்கு பின்னால் வந்தவர்களும் உங்களை பின்தொடர்ந்து செவ்வையான பாதையிலே வந்தார்கள். நல்ல வழியை உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு இந்த பரிசை நான் தருகிறேன் என்று எல்லோருக்கும் முன்பாக ராஜா அவரை கௌரவப்படுத்தினார். இதுபோல ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் 2ஆம் வருகையை சந்திக்கப் போகிற நாம் நம்முடைய பாவங்கள், பாரங்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு நாம் பாதையை செவ்வைப்படுத்துவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆண்டவரை சந்திக்க நாம் பாதைகளை செவ்வைப்படுத்தும் போது நிச்சயமாக நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய 1ஆம் வருகையிலே இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தபோது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த, பாதைகளை செவ்வைப்படுத்த யோவானை தெரிந்து கொண்டது போல இந்த நாட்களிலே உங்கள் 2வது வருகைக்கு எங்களை தெரிந்தெடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யோவானை போல நாங்களும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த, தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களும் வருகைக்கு ஆயத்தமாக மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.